உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீச முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தபோது அங்கிருந்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் அவரது காலணியை கழற்றி தலைமை நீதிபதி PR கவாய் மீது வீச முற்பட்டார். ஆனால் அங்கிருந்த காவல்துறையினர் வழக்கறிஞரை பிடித்து சென்றனர். அப்போது அந்த வழக்கறிஞர் சனாதன அவமதிப்பை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என கூச்சலிட்டபடியே வெளியே சென்றுள்ளார். அப்போது தலைமை நீதிபதி PR கவாய் இதற்கெல்லாம் கவனத்தை சிதறடிக்க வேண்டாம் எனவும் வழக்கின் வாதங்களை தொடர்ந்து முன்வைக்குமாறு பிற வழக்கறிஞர்களை அறிவுறுத்தினார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் ஒருபோதும் தன்னை பாதிக்காது எனவும் தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் சேதமடைந்த விஷ்ணு சிலையை மீட்டெடுப்பது தொடர்பான தலைமை நீதிபதியின் கருத்துக்கு எதிராக அந்த வழக்கறிஞர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் தெரியவந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜவாரி கோவிலில் உள்ள 7 அடி விஷ்ணு சிலையை மீட்டெடுக்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்த தலைமை நீதிபதி கவாய் இது முற்றிலும் விளம்பர நோக்கம் கொண்ட வழக்கு எனவும் இப்போது கடவுளிடமே ஏதாவது செய்ய சொல்லுங்கள் என கூறியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது காலணியை வீச முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரின் உரிமம் நீக்கம் செய்யப்படுவதாக இந்திய பார் கவுன்சில் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உடனடியாக நடைமுறைக்கு வரும் எனவும் ஒழுங்கீனமான செயலில் ஈடுபட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பார் கவுன்சில் தெரிவித்துள்ளது.